வணக்கம். இன்றைக்கு உத்பன்ன ஏகாதசி. இன்றைய நாள் 26/11/2024. இன்றைய நாள் தான் ஏகாதசி உலகிலே முதல் தோன்றிய நாளாக கூறப்படுகிறது. எவர் ஒருவர் இந்த ஏகாதசி புனித விரதத்தின் கதையையும் சரி மகத்துவத்தையும் சரி கேட்குறாங்களோ அவங்க இந்த உலகத்திலேயே பலவித இன்னல்களை எல்லாத்தையுமே முறியடைத்து இன்பங்களை மட்டுமே அனுபவிப்பாங்க அப்படின்னும், விஷ்ணு லோகத்திற்கு நேரடியாக செல்வார்கள் அப்படின்னும் கூறப்படுகிறது. அதே மாதிரி இந்த ஒரு புனிதமான நாளில் யார் இந்த நாளில் இந்த மகத்துவத்தையும் கதையும் கேட்குறாங்களோ அல்லது யார் அதை சொல்கிறாங்களோ அல்லது வீட்டில் இருக்கவங்களுக்கு படித்து காட்டுறாங்களோ அவங்களுக்கு இறுதியில் விஷ்ணு லோகத்துக்கு அடையும் ஒரு பாக்கியம் கிட்டும் அப்படின்னு பவிஷ்யோத்திர புராணம் விவரிக்கின்றது. இந்த மகத்துவமான கதையை நம்ம பார்க்கலாம் வாங்க. சத்தியயுகத்தில் சத்ராவதி என்னும் நகரத்தை தலைநகரமாக கொண்டு முரன் என்ற ஒரு மகா பயங்கர ராட்சசன் வாழ்ந்து வந்தார். இந்திரன் முதலிய தேவர்களை வென்று இந்திர பதவியை பறித்து கொண்டு தேவர்களை ஸ்வர்க்கத்தை விட்டு விரட்டியடித்து மக்களையும் மிகவும் துன்புறுத்தி வந்தான். அவனது கொடுமைகளை தாங்க முடியாத தேவர்கள் அனைவரும் பூமியில் மறைந்து வாழ்ந்து வந்தனர். பின்னர் இன்னும் எவ்வளவு காலம்தான் இப்படி ஒளிந்து வாழ்வது, இதற்கு ஒரு முடிவே கிடையாதா என்று எண்ணி துன்பத்தில் இருந்து விடுபட தகுந்த உபாயம் கூறி தங்களை காக்கும்படி அனைவரும் மகாதேவரை சரணடைந்தனர். அதனை கேட்ட மகாதேவர், ஓ தேவர்களே, நீங்கள் அனைவரும் பார்க்கடலில் உறையும் ஜகத் ரட்சகனாகிய இறைவன் ஸ்ரீ ஹரியை சரணடையுங்கள். அவர் நிச்சயம் உங்களை காத்தருள்வார் என்று திருவாய் மலர்ந்து அனுப்பினார். இப்படியாக தேவர்களாகிய எங்களை துன்புறுத்தியதோடு மட்டுமின்றி ஜகத்தின் சமநிலையை குலைக்கிறான். எனவே இவனிடமிருந்து உலகையும் எங்களையும் காத்து ரட்சிக்க வேண்டும் பிரபோ என்று தேவர்கள் அனைவரும் அவரை வேண்டினர். இதனை கேட்ட இறைவன் ஸ்ரீஹரி வெகுண்டெழுந்து தேவர்கள் அனைவரையும் தனது தலைமையில் அழைத்து கொண்டு சந்திராவதி பட்டினத்தின் மீது தாக்குதல் தொடுக்க சென்றார். இதனை அறிந்த முரனும் அவர்களோடு ஆக்ரோஷமாக போர் புரிய துவங்கினான். இறைவன் ஸ்ரீஹரி தனது சக்கராயுதத்தினால் அசுரர்களின் அஸ்திர வித்தைகளையும் மாயாஜாலங்களையும் நாசம் செய்தார். அவனது வீரர்கள் அனைவரும் மடிவது கண்டு சற்றும் கலக்கமடையாமல் இறைவனோடு பயங்கரமாக போர் செய்து கொண்டிருந்தான். எனவே பகவான் அவனுடன் மல்யுத்தத்தில் ஈடுபட்டார். இறைவன் ஸ்ரீஹரி தேவர்களுக்காக அவனுடன் 1000 தேவ ஆண்டுகள் விடாமல் போர் புரிந்து கொண்டிருந்தார். இடைவிடாது நிகழ்ந்த போரின் காரணமாக மிகவும் களைப்புற்றவராய் பகவான் சாந்தத்துடன் சிறிது ஓய்வெடுக்க வேண்டி பத்ரி காஸ்மரத்தில் 28 கஜ தூரம் கொண்ட ஒரு துவாரத்துடன் கூடிய ஹேமவதி எனும் பெயர் கொண்ட குகையில் சென்று சயனத்தில் ஆழ்ந்தார். முரனும் அந்த குகையில் நுழைந்தான். பகவான் சயன நிலையில் இருப்பதைக் கண்டு அவரை கொல்ல ஆயத்தமானான். அவனுடைய எண்ணமெல்லாம் ஸ்ரீஹரியை கொன்றுவிட்டால் காலம் முழுவதும் நாம் எந்த எதிரி பயமுமின்றி வாழலாம் என்பதே. ஆனால் அவனது எண்ணம் நிறைவேறவில்லை. முரன் வாளை உருவி பகவானை கொல்ல நெருங்கிய போது அவருடைய தேகத்திலிருந்து திவ்ய வஸ்திரங்களுடன் சகல ஆயுதங்களோடும் அதி அற்புதமான அழகுடன் கூடிய ஒரு மங்கை தோன்றினாள். இத்தனை பலசாலியான அழகான மங்கை திடீரென்று எங்கிருந்து தோன்றினாள் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் போதே அவள் ஓங்கார சப்தகர்ஜனையோடு அவனுடன் ஆவேசமாக போர் புரிய தொடங்கினாள். சில நேரமாக அஸ்திரங்களை பிரயோகித்தான் முரன். அவை அனைத்தையும் தூள் தூளாக்கினாள். அவனது ரதத்தை உடைத்தெறிந்தாள். அதனைக் கண்டு ஆத்திரமடைந்த முரன் யுத்த நியதிகளை விடுத்து பெண் என்றும் பாராமல் அவளுடன் மல்யுத்தத்தில் ஈடுபட்டு ஆக்ரோஷமாக அவளை நோக்கி ஓடி வந்தான். ஆனால் அந்த மங்கை அவன் ஓடி வந்த வேகத்திலேயே அவனது சிரத்தை கொய்து மண்ணில் வீசி அவனை யமலோகத்திற்கே அனுப்பி வைத்தாள். அப்போது விழித்தெழுந்த பகவான் தரையில் கிடந்த முரனின் உடலை பார்த்து, இவ்வளவு பலசாலியை கொன்றது யாராக இருக்கக்கூடும் என்று எண்ணிய வேளையில் அந்த மங்கை அங்கே வந்து இறைவனை வணங்கி, பிரபோ, இந்த கொடிய அரக்கன் தாங்கள் சயனித்திருந்த வேளையில் தங்களை கொல்ல முற்பட்டதை அடுத்து அவனுடைய எண்ணத்தை அறிந்தவளாய் மூவுலகையும் அச்சுறுத்தி கொண்டிருக்கும் இவனை உங்களது மகா சக்தியான நான் தங்கள் சரீரத்திலிருந்து தோன்றி வதைத்தேன்.
என்று கூறி கரம் கூப்பி நின்றாள். மகிழ்ச்சியுற்ற பகவான், என்னுடைய ஆன்மீக சக்தியான நீ ஏகாதசி, அதாவது 11வது திதியில் தோன்றியதால் ஏகாதசி என்று அழைக்கப்படுவாய். எனக்கு பிரியமான திதிகளான திதியை அஷ்டமி, நவமி, சதுர்தசி ஆகிய திதிகளின் வரிசையில் நீ உயர்ந்த இடத்தை அடைந்து என்றும் என் மனதிற்கு பிரியமானவளாக திதியாக புகழ் பெற்று விளங்குவாய் என்று கூறி, நீ வேண்டும் வரம் எதுவானாலும் கேள் என்று கூறினார். இதை கேட்டு மகிழ்ந்த அந்த மங்கை, ஓ நாராயணா, நீங்கள் எனது செயல் கண்டு மகிழ்ந்து வரமளிக்க விரும்பினால் தாங்கள் எனக்கு அளப்பரிய சக்தியினை வழங்குங்கள். அதாவது தேவரோ அசுரரோ மனிதரோ மிருகமோ பிராணியோ பட்சியோ எவரொருவர் நான் தோன்றிய இந்நாளில் விரதம் அனுஷ்டிக்கிறார்களோ அவர்களுடைய பாவங்கள் அனைத்தும் அழிக்க வல்ல சக்தியை வழங்குங்கள் என்றாள். மேலும் எவரொருவர் இந்நாளில் விரதம் அனுஷ்டிக்கிறாரோ அவர் பாவங்கள் அனைத்தும் நீங்கி இறுதியில் ஸ்வர்க்க பிராப்தி அடைய வேண்டும். அதுபோல இந்நாளில் முழு உபவாசம் இருந்து பூஜிப்பவரின் பலனில் பாதி பலனை இரவில் மட்டும் கண் விழிப்பவர்களுக்கும் ஒருவேளை மட்டும் இரவு உண்பவர்களுக்கும் வழங்க வேண்டுகிறேன் என்றாள். முழு உபவாசம் கொள்பவர் வாழ்வில் அனைத்து சுகபோகங்களையும் அடைவதோடு இறுதியில் பல கல்பங்கள் விஷ்ணு லோகத்தில் வாழும் பேற்றினை பெற வேண்டும் என்றாள். இதனை கேட்ட இறைவன் ஸ்ரீஹரி மிகவும் மனமகிழ்ந்து, ஏ தேவியே, ஜகத்தின் நன்மை கருதி நீ கேட்ட இத்த வரத்தினை நினைத்து நான் மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். எனவே நீ கோரியபடியே அந்த வரத்தினை உனக்கு அளிக்கிறேன். நீ தோன்றிய இந்த நாளில் விரதமிருப்பவர்கள் எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் விடுபட்டு பக்தி நிலையை அடைவார்கள் என்று கூறினார். இன்று முதல் எனது பக்தர்கள் அனைவரும் எனது அருளை எளிமையாக பெற இந்த விரதத்தினை அனுஷ்டிப்பார்கள் என்று கூறி மறைந்தார். பின்னர் சிறப்பு வாய்ந்த இந்த ஏகாதசி ஒவ்வொரு மாதத்திலும் 2 ரூபங்களில் வெவ்வேறு ரூபங்களாக தோன்றினாள். இவ்வாறாக கூறிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் விரதத்தை 12ஆம் நாளான துவாதசி நாளன்று இறைவனை வணங்கி விரதத்தை நிறைவு செய்வோர் அஸ்வமேத யாக பலனை அடைவதோடு சகல புண்ணிய தீர்த்தங்களில் மூழ்கிய பலனையும் அடைவார் என்றார். மேலும் எவரொருவர் இந்நாளை பற்றி கேட்கிறாரோ அல்லது சொல்கிறாரோ அல்லது வீட்டில் உள்ளவருக்கு படித்து காண்பிக்கிறாரோ அவரும் கேட்டவரும் இறுதியில் விஷ்ணு லோகத்தை அடைவார் என்று பவிஷ்யோத்தர புராணம் விவரிக்கின்றது. எனவே இந்த நாளில் விஷ்ணு பகவானை வழிபட்டும் இந்த புராணத்தை கேட்டும் புண்ணியத்தை பெற்று செல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய பயனுள்ள ஆன்மீக கதைகளுக்கும் ஆன்மீக செய்திகளுக்கும் ஆன்மீக தகவல்களுக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.